அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சத்தியமா இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த உலகத்துல பொதுவா சொல்றேன். தயவு செஞ்சு கேளுங்க. இது உங்களுக்கும் உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2024ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அப்போது ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சேன். 2 மாசத்துல ஜனவரிக்குள்ள மோனிடைஸ் வாங்கிட்டேன். பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணேன் சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். பிரகனி டாக்னு ஒரு சேனல். இப்போ அதுவும் நமக்கு மோனிடைஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளார வரும்போது ரொம்ப பியூராக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்தேன். பிகாஸ் எனக்கு நான் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் தவிச்சும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு. என்னுடைய நேச்சுரலே மற்றவங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணுற மைண்ட் தாங்க. இப்போது மெம்பர்ஷிப்பில் அமௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் விளக்கம் இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன். புதிய யூடியூபர் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பாருங்கள். யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கைடு கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லை, 2026ல் நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லை, இப்போது என்ன ப்ராப்ளம்னா, நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு 2.5 மந்த்லி மானிடைஸ் ஆகிடுச்சா. அப்போ நான் ரொம்ப ஆக்டிவாக எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்து எல்லாருக்குமே தேடி தேடி உதவி பண்ணேன். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சூழ்நிலைகள் மாறும். இப்போது நான் நீங்கள் இன்றைக்கி ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறீங்க சரிங்களா? இது போன வாரம் நடந்த இன்சிடெண்ட். போன வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கால் வருது. இந்த மாதிரி அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்னு. ஸோ உங்களுக்கு அந்த 200 முக்கியமா இல்லை அக்காவுடைய ரிலேஷன் முக்கியமான்னு திங்க் பண்ணுங்கள். அந்த பதட்டத்தில் சம் கால் இக்னோர் பண்ணியிருக்கலாம் சரிங்களா? அதை நான் அடுத்து எக்ஸ்பிளைனும் பண்ணேன். ஸோ அவங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கல. இது நான் எல்லாரையும் சொல்லலை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் போயிட்டு என்னைய டாமினேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனலை க்ரோ பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இது ஈஸி கிடையாது. நம்ம ஆஃபீஸ் கூட போயிட்டு நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எப்படி நம்ம கண்டென்ட்டை எடுக்கிறது, எப்படி நம்ம வியூஸ் எடுக்கிறது, இதெல்லாம் தெரியாமல் பித்து பிடிச்சி போய் நான் ஃபைனலாக ஒரு அனலைஸ் பண்ணி தாங்க இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் மானிடைஸ் வாங்கியிருக்காங்க. இதுதான் என்னுடைய வெற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒரே நீச்சலில் வர சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் உங்களுக்கு பெனிஃபிட். இப்போ டெக் வீடியோ மட்டும்தான் நான் போட்டுட்டு வரேன். இந்த டெக் வீடியோ சப்ஸ்கிரைபர் எனக்கு எப்பவுமே கூட இருப்பாங்க. இதில் நான் கலந்து போடலை, நெக்ஸ்ட்டு பணம் கட்டி வாங்கலை, என் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைபர் இல்லை, என் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த சேனல் எனக்கு நான் உயிர் உள்ளவரை இருக்கும். நான் இல்லைனாலும் என் பிள்ளைங்களுக்கு இந்த சேனல் இருக்கும். ஸோ நான் ஓப்பன் ஃபார்வர்டு ரொம்ப ஓப்பனாகவே பேசுவேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டேன், ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் பணம் தான் அது சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு பொறுமை வேணும் சரிங்களா? இப்போது நான் சொன்ன மாதிரி டெத்து நடந்திருக்கலாம், சம் இஷ்யூஸ் எனக்கும் இருக்கும் சரிங்களா? தயவு செஞ்சு என்னை இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னை இக்னோர் பண்ணவே தான் நான் 200 பேயிங் வச்சுருக்கேன் சரிங்களா? ஒரு சேனல்காரங்களுக்கு நான் ஃப்ரீயாக மானிடைஸ் பண்ணி கொடுத்துங்க. இப்போ யாருங்க உங்களுக்கு ஃப்ரீயாக மானிடைஸ் பண்ணுவாங்க? ஒரு மானிடைஸ் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6,000 to 10,000 வாங்குறாங்க. நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். நான் ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்தா மானிடைஸுங்க. அது அவங்க மற்றவங்க சேனலில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கனித்தமிழ் டெக் பண்ணி கொடுக்கல, இந்த டெக் சேனல் தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலி நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் என்ன இதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? அதே போலங்க இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இங்கே பாருங்கள், 93% அன்சப்ஸ்கிரைபர் தான் என் சேனலை வாட்ச் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்சப்ஸ்கிரைபர் 6% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இந்த 6,400 சொச்சம். ஸோ மீதி இருக்கிற 93% சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய சேனல் இந்நேரத்துக்கு 50,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் நல்லா திங்க் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம புரளி பேசுகிறோம் இல்லையா, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு. ஜஸ்ட் ஒரு பெல் ஐக்கானை டச் பண்ண நம்ம கை இப்படின்றதுக்குள்ளே டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரலன்னா, என்னுடைய டைம் வேல்யூவை கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் வைக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மனசு வராத எல்லாரையும் சொல்லலை, உங்களுக்கு
நான் எதுக்குங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கணும்? இது எனக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுச்சு என் மனசில். எனக்கு பார்த்தேன், நான் என்னுடைய அனலிட்டிக்கை எடுத்து பார்த்தேன். 93% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஆர்டர் போடலை, என் மன வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் மற்றவங்க போல் இருந்துடலாமே அப்படின்ற ஒரு தாட் கூட வருது. பட் என்னுடைய தாட் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சரியா பொருளே பேசுகிறோமே அப்படின்னு நீங்கள் யோசிங்க. யார் பொருளே பேசுனீங்களோ அவங்களுக்கு தான். சரிங்களா? உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே மனசு வரல. எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் தாங்க வாழ்க்கையில். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு செகண்ட்ஸ்க்கு வந்து வேல்யூவே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன்னா அதுக்கு வேல்யூவே இல்லைங்க. எவ்வளோ மதிப்பு எவ்வளோ கொடுத்தாலும் ஒர்த் ஆகாது. சரிங்களா? ஒவ்வொரு மனுஷனுடைய நேரம் வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஒர்த்தே ஆகாது. அந்த அளவுக்கு டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைமிங்காக தாங்க நான் அமௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ யூடியூப்பில் டிப்ஸ் சொல்கிற எல்லாருமே வந்து ஃப்ரீயாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஃப்ரீயாக சொன்னால் மதிப்பும் கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு நம்ம ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் எனக்கு எல்லாமே இப்போ எனக்கு என்னுடைய சேனல் எனர்ஜியே போயிடுச்சுங்க. நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணால் ரிப்ளை டக்குன்னு வரமாட்டிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு எப்படிங்க வரும்? 93% எனக்கு அன்சப்ஸ்கிரைபுங்க. சும்மாவே பார்க்குறீங்க. நான் எப்படிங்க உங்களுக்கு, நீங்கள் என் சப்ஸ்கிரைபரா இல்லை அன்சப்ஸ்கிரைபா? நீங்கள் என் நிலையில் இருந்து பாருங்கள். சத்தியமாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாமா வேணாமா? சம்டைம் எனக்கு யூடியூப் சேனலே வேண்டாம்ப்பான்னு தோணுது. பிகாஸ் எனக்கு ஏர்னிங்ஸ் வருது, இருந்தாலுமே எனக்கு வேணான்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட என்னால் உண்மையாகவே டேக்கு டே வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ராவல் பண்ண முடியல. பிகாஸ் மனசு ஹர்ட் ஆகும்போது எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை கொடுக்க மனசு வரலை. ஏன்னா நமக்கு ஒரு சப்போர்ட், நமக்கு ஒரு எனர்ஜி இருந்தால் தானேங்க உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் யாரும் பண்ண மாட்டிருக்கீங்க. நான் மட்டும் எப்படிங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பேன் சொல்லுங்கள்? நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இருக்கிற கஷ்டத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே தவிர நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஸோ நம்ம இந்த சேனலில் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டோம்னா திருப்பி நீங்கள் வந்து கேட்டால் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் 10 நாளாக வீடியோ போடுறேன், நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு தாட்டில் சொல்ல மாட்டாங்க. இது நான் இல்லை, இயற்கையான நீதி. சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு தேவைன்னா வந்து கேட்பீங்க, அப்புறம் என்னுடைய வீடியோஸ்க்கு ஜஸ்ட் லைக் கூட பண்ண மாட்டீங்க. அப்போ எதுக்குங்க நான் சொல்லணும்? இது நான் சொல்லலை, என் இடத்துல நீங்கள் இருந்தாலும் சொல்வீங்க. சரிங்களா? ஒரு சேனலில் போயிட்டு நமக்கு டவுட் கேட்கணுன்னா அட்லீஸ்ட் போயிட்டு ஒரு தம்ஸ் அப் ஆகுது இல்லை ஒரு எமோஜாவது ரெகுலராக போட்டால் தான் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ட் வரும். உங்களுக்கு அவங்க வந்து முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வரல, வியூஸ் வரல அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சேனல்லேருந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுங்க. அப்புறம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா எனக்கும் ஹெல்த் இஷ்யூ வரும், எங்கள் வீட்லேயும் டெத்து நடக்கும், எங்கள் வீட்லேயும் நல்லது நடக்கும், எங்கள் வீட்லேயும் எல்லாம் நடக்கும். அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறம் சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய சேனலில் போய்ட்டு இக்னோர் பண்ணாதீங்க ப்ளீஸ். இக்னோர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டிங்கன்னா திரும்ப அவங்கள வந்து சரிப்படுத்த முடியாது. கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சது தான். அதை எடுத்து வச்சு நம்ம சேர்த்தாலுமே அதில் பல பிம்பங்கள் தெரியும். அந்த பல பிம்பங்களாக தான் இப்போ நான் இருக்கேன். ஒரு பக்கம் ஓகேவா, ஒரு பக்கம் ஏன் பண்ணணும், ஒரு பக்கம் என்னை பற்றி ஏன் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பல பிம்பங்களாக இருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கொஞ்சம் நான் வந்து என்னென்னா நைட்டில் லைவ் போடுவேன். அதையும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. என்னைய தப்பாக பேச யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. தட்ஸ் மை ரூல். எனக்கு என் ஹஸ்பண்ட் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எனக்கு நான் யூடியூப்பில் நான் அச்சீவ் பண்ணணும், எனக்கு பேசிக்லி நியூஸ் ரீடராக ஆகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இப்போ எனக்கு ஏஜ் 27. கண்டிப்பாக மேபி ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கிடைக்கும். அதுக்கான பேசிக் ட்ரைனிங் தான் நைட் அண்ட் டேவாக நான் டெடிக்கேட்டடாக எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? நான் நார்மல் யூடியூப் வீடியோ போடணும்னு ஆசைப்படலை, டெடிக்கேட்டிங்காக கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் கண்டிப்பாக பேசுவேன் இல்லையா? ஸோ நான் வந்து இதில் ஏர்னிங்ஸை விட என்னுடைய ஃபேஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஃபேஷனை எக்ஸ்போஸ் பண்ணுறது வேறு,
ஏர்னிங்ஸ் வேறு. ஸோ என்னால் ஃபேஷனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால தான் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுது. உங்களுக்கும் அது போல் ஏதாவது ஃபேஷன் இருக்கும், அந்த ஃபேஷனை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளுடைய ட்ரீம் தான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகும். என்னுடைய ட்ரீம், நான் போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு போலீஸ்னால் அவ்வளோ ஃபேவரட் எனக்கு. பட் ஆனால் எனக்கு என்னுடைய ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 3 சிசேரியன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, இதில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பிகாஸ் நான் ஓரளவு பேசுவேன், தைரியமாக பேசுவேன், எதிர் சைடு யாராக இருந்தாலும் பேசுவேன். நான் பயப்படவே மாட்டேன். இது வரைக்கும் நான் பயந்ததில்லை. பேசிட்டதுக்கப்புறம் கூட பயப்பட மாட்டேன். பட் தப்பு யார் மேலே இருந்தாலும் நான் தைரியமாக கேட்டுருவேன். ஸோ அமௌண்ட்டு கிடையாது ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நியூஸ் ரீடர் ஆகணும்னு அதுக்கடுத்த ஒரு ஆம்பிஷன். ஸோ இதுக்கு வந்து டேலண்ட்டு தாங்க முக்கியம். அந்த டேலண்ட்டை தான் நான் யூடியூப்பில் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எனக்கு சம் இன்கம் கிடைக்குது. என்னுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறேன், என்னுடைய பர்சனல் குரூமிங் நான் வளர்த்துக்கிறேன். ஸோ என்னையை நான் வந்து தேத்திக்கிறேன். இதுதான் என் லைஃப். ஸோ தயவு செஞ்சு அந்த சேனலில் நைட்டில் லைவ் போடுறா, இந்த சேனலில் பகலில் லைவ் போடுறா அப்படின்ற பேச்சே வேண்டாம். அப்புறம் ட்ரெஸ் கோடு சேஞ்ச் பண்ணிட்டா, அப்புறம் முன்னாடி புடவை கட்டிகிட்டு இருந்தா இப்போ வெஸ்டர்னில் இருக்கா அப்படின்னா பேசவே பேசாதீங்க, சரிங்களா? எனக்கு என்னைய பற்றி தெரியும். எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த மாதிரி ட்ரெஸ் கோட் தேவை, எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரி பேசணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், சரிங்களா? நீங்கள் முன்னாடி பார்த்தது என் குழந்தைங்களுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ என்னுடைய கேரக்டரை ஒவ்வொருத்தர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ போட்டுட்டேன். பார்க்குறவங்க பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஏன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு இருக்காதீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 89 460 14 557. நம்பிக்கை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சேனல். ஜஸ்ட் 200 ரூபாவை ஏமாற்றி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படி ஏமாற்றணும்னு நினச்சின்னா ஒரு 3000 4000 கொடுத்து அப்படியே ஒரு 10 பேர்கிட்ட 200 ரூபா கொடுத்து ஏமாந்து கெட்ட பேர் வாங்குறது, ஒருத்தர்கிட்ட பிடிச்சி 3000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு ஏமாற்றலாம். பட் எனக்கு ஏமாத்துற தாட்டு கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய டைம் வேல்யூ அண்டு எனக்கு ஹெல்த் செலவு, சரிங்களா? எனக்கு சிசேரியன் பண்ணியிருக்கு, சரிங்களா? 27 தான் ஏஜ், 3 சிசேரியன் பண்ணியிருக்கு. ஸோ என்னால் வந்து உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ப்ரீத் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்னுடைய மெடிசன் செலவு, எனக்கெல்லாம் தனிப்பட்ட செலவு இருக்கும் இல்லையா? ஸோ ஒர்க் போக முடியலன்ற காரணத்தினால தான் இதில் வந்தேன், சரிங்களா? அதுக்காக இதில் ஒரு சின்ன இன்கம், அவ்வளோதான். ஏமாற்றணும், ஃப்ராட் வேலை பண்ணணும் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டை வச்சு ஏமாற்றிட்டு போகிறேன் எதுக்கு? நான் ஒருத்தர்கிட்டே 5000 ஏமாற்றிட்டு போனால் அவன் ஒருத்தன் தானே பேசுவான். 10 பேர்கிட்ட 200 ஏமாற்றி எதுக்கு என் பேரை நான் கெடுத்துக்க போகிறேன்? நம்பிக்கை இருக்கிறவங்க, யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை நம்புறவங்க மட்டும் வாங்க, நான் எல்லாரையுமே சொல்லலை. ப்ரீவியஸ் என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். 2026 உங்களுக்கு ஏதாவது டவுட்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுல டவுட்னா என்னை கேளுங்க. நம்ம சேனலில் யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் பற்றி அடுத்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம், எப்படி அதில் என்னென்ன செட்டிங் இருக்குது, என்னென்ன போஸ்ட் போடலாம், எந்த நீச் பெஸ்ட்டு, அதெல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ஆஃபீஸ் வந்து ஒன்று திறக்கலாம்னு இருக்கேன். ஸோ யூடியூப் சேனலை பற்றி, ஃபேஸ்புக் பற்றி, சோஷியல் மீடியா பற்றி ஒரு கோர்ஸ் மாதிரி நான் பில்டு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் சின்னதாக ஐடியாஸை கேதர் பண்ணி என்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நான் வந்து மேம்படுத்திகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குங்க. சொல்லாத சேனலில், பதில் சொல்லாத சேனலில் போய்ட்டு கேட்காதீங்க. நான் இப்போ வேண்டி கேட்குறேன். உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுவேங்க. என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜஸ்ட் 200க்கு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. 200 ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்டுறாதீங்க. எனக்கு ரீசார்ஜபிள் அமௌண்ட் அண்டு பார்த்தீங்கன்னா என் ஹெல்த் இஷ்யூக்காக தான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பாய் பாய்.